ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி இலை, சோம்பு, ஸ்டார் அனீஸ், கேஷ்யூ நட் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா தலையை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த எண்ணெயிலே ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டாஸ் பண்ணிவிட்டு இப்போது 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு பிரியாணிக்கு வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஆனியனை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 சின்ன தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம உப்பு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பச்சை மிளகாய் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு ரஃப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நான் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் அரைச்சி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூளும் 1 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா ராஸ்மெல் போகிற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ மட்டனை நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1/4 கிலோ மட்டனுக்கு நான் 1/4 கிலோ அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஈக்குவல் ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் தக்காளியோட ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டன் சாட்டே ஆனால் போதும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் மட்டனுக்கு தகுந்த கல்லுப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம். இப்போது குக்கரை மூடி ஒரு 7 to 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதான் மட்டன் சாஃப்டாக குக் ஆகிருக்கும். கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் மட்டன் ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இப்போது நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் ரைஸ்னால் நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் கேல்குலேட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பிரியாணி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி அரிசி ஆட் பண்ண போகிறோம். சீரக சம்பா அரிசி ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் மட்டன் போட்டு விசில் விடுறீங்கள்ல, அந்த கேப்பில் நீங்கள் ஜஸ்ட் பிரியாணி அரிசியை வாஷ் பண்ணி எடுத்திங்கனாவே போதும். பிரியாணி அரிசி நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ண சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனலாக கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு கீ தான் நல்ல அரோமா கொடுக்கும். பிரியாணி அரிசி ஒரு 70% குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். சும்மா இப்படி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கனாவே அந்த அரிசிலாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே கொஞ்சம் உங்களுக்கு வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ஏன்னா இன்னும் ப்ராசஸ் முடியல. ஏன்னா பிரியாணிக்கு ஹைலைட்டான விஷயமே தம் போடுறது தானே. அது இல்லாமல் இருந்தால் எப்படி பிரியாணி ஃபுல்ஃபில் ஆகும்? வாங்க இப்போ தம் போட்டுடலாம். நல்லா மொத்தமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த பிரியாணியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பிரியாணியை நல்லா சமம் பண்ணி விட்டு நீங்கள் மேலே வாழலில் கிடச்சிதுன்னா அதை போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பில் தோசைக்கல் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பிரியாணியை ஒரு 15 மினிட்ஸ்க்கு தம்மில் விடுங்க. இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு யம்மியான மட்டன் பிரியாணி இஸ் ரெடி. பிரியாணிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீக்லி ஒன்ஸ் இந்த பிரியாணியை செஞ்சு வீட்லேயே என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.